ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு டேபிள் வந்துட்டு ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அதை வந்துட்டு நான் உங்களுக்கு ஷோ பண்ணி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். பட் இருந்தாலும் நம்மளே வந்துட்டு ஒரு டேபிள் ரெடி பண்ணலாம் இப்போ. ஸோ இந்த வீடியோவில் அதை மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த டேபிள் ரெடி பண்ணுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் பார்த்து நீங்கள் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு இது 2, 3 பேர் ரெக்வஸ்ட் வச்சாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த ஒரு ஷார்ட்டாக ஒரு 5 மினிட்ஸ் இந்த வீடியோ பார்த்துலாம். ஒரு குட்டி டேபிள் பார்த்துலாம். நான் உங்களுக்கு டேபிளோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் வந்துட்டு அதோட ஒரு எக்ஸாம்பிளும் வந்துட்டு சொல்லியிருப்பேன். அதோட வீடியோ வந்துட்டு கார்டில் கொடுக்குறேன். மேலே வந்துட்டு பாப்பப் ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணி அதை பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே. நார்மலாக வந்துட்டு டேபிள் டேக் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். என்னெல்லாம் வந்துட்டு நம்ம அதில் வந்து யூஸ் பண்ண போகிறோம். டீ ஹெட்டு, அதுக்கப்புறம் டீ பாடி, அதுக்கப்புறம் டீ ஃபுட் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு மோஸ்ட்டாக தேவைப்படாது. ஓகே. இந்த டீ ஹெட்டு, டீ பாடி வச்சு யூஸ் பண்ண போகிறோம். டேபிள் டேக் ஆல்ரெடி நான் போட்டு வச்சுருக்கேன். ஓகே. இதில் வந்துட்டு டீ ஹெட் அண்டு டீ பாடி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ரெண்டுமே 2 டேக்கையும் நான் போட்டுடுறேன். ஓகே. டீ பாடி. ஓகே. இப்போ ஆல்ரெடி நான் ஒரு எக்ஸலில் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருந்தேன். ஸோ இதில் வந்துட்டு ஒரு 2 to 3 காலம்ஸ் மட்டும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஒரு ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட் கார்டு அப்படின்றது தான். ஓகே. டீ ஹெட்டில் ஃபஸ்ட்டு நமக்கு இந்த இதுக்கு ஹெட்டிங் கொடுக்கும்ல. ஸோ வந்துட்டு அதை கேப்ஷன் அப்படின்ற அந்த டேக் கீழே நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அதில் என்ன கொடுக்க போகிறேன்? ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட் கார்டு. ஓகேவா? டன்னா. தென் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்? இது எல்லாமே அதுக்கப்புறம் ஒவ்வொரு ரோவாக தானே கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ சாரி, ஒவ்வொரு ரோவாக கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட் ரோவில் ஹெட்டிங் கொடுக்க போகிறோம். ஓகேவா? என்ன ஹெட்டிங் கொடுக்க போகிறோம்? டிஹெச். டிஹெச் கீழே தான் நம்ம ஹெட்டிங் கொடுப்போம். ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லி வந்திருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த டிஹெச் கீழே என்ன ஹெட்டிங் கொடுக்க போகிறோம்? ஃபஸ்ட்டு என்ன கொடுக்குறோம்? ஐடி. ஓகேவா? ஐடி. தென் இது சாரி ஒன் செகண்ட். நம்ம மொத்தம் 3 ஹெட்டிங் கொடுக்குறோம். ஸோ அதை ஃபஸ்ட் நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஈஸியாக இருக்கும். ஸோ 1, 2, 3. ஓகேவா? இப்போ இந்த டிஹெச்க்கு நடுவில் தான் நம்ம அதை கொடுக்கணும். ஸோ இது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா இது தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரு பிரச்சனை இல்லை. ஒவ்வொன்றா ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு இப்போ பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். வேற ஒன்றும் இல்லை. இது வந்து ஒரே லைனில் நம்ம கொடுக்கலாம். இல்லாட்டி இதே மாதிரி தனித்தனி லைனில் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுக்க போகிறோம்? ஃபஸ்ட் ஹெட்டிங் ஐடி கொடுக்குறோம். தென் நேம் கொடுக்குறோம். தென் என்ன கொடுக்கலாம்? நெக்ஸ்ட்டு மார்க்ஸ். ஓகேவா? ஸோ இதை கொடுத்துடலாம். தென் இது மேலே சேவ் பண்ணிக்கலாம். டெமோ டேபிள்.html. ஓகேவா? இப்போ வியூ வந்துட்டு குரோமில் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு. ஒரு ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட் கார்டு கீழே நமக்கு ஐடி, நேம், மார்க்ஸ் வந்துருச்சு. ஓகேவா? இது வந்துட்டு ஹெட்டிங். தென் பாடிக்குள்ளே என்ன கொடுக்க போகிறோம்? நம்மளோட நேம்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ இதுவும் 2 விதமான ரோஸ் நம்ம கொண்டு வர போகிறோம். ஏன்னா 2 இது மட்டும் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இதே மாதிரி நீங்கள் எத்தனை ரோஸ்னாலும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே. 2 ரோஸ் வந்து நான் வந்துட்டு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதில் என்ன கொடுக்க போகிறோம்? டிடி கொடுக்க போகிறோம். டேட்டா. ஓகேவா? அதே மாதிரி 3 டேட்டா கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ பண்ண மாதிரி 3 தடவை காப்பி பண்ணிக்கிறேன். 2, 3. ஓகேவா? ஸோ வழக்கமாக கன்ஃபியூஸாக இருந்துச்சுன்னா இதுலேயும் மேலே காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். 2, 3. ஓகேவா? டன்னா. 1, 2, 3, 4. 1, 2, 3 and finally 4. Okay, done. First ID 1, name Hari, Mark 90, ID 2, Vijay, sorry, Mark 95. ஓகேவா? சேவ் கொடுத்துக்கோங்க. இங்கே வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா அது ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இப்போ இது டேபிள் ஃபார்மேட்டில் வரணும்ல. ஆல்ரெடி உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன்? ரூல்ஸ் அப்படின்றது இருக்குல்ல. அந்த ரூல் கொடுத்தோம்னா நமக்கு அதில் ஆள் கொடுத்தோம்னா எனக்கு வந்துட்டு டோட்டலாக எல்லாமே வந்துட்டு கவர் ஆயிரும்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன்.
ஸோ அது குடுத்து பார்ப்போமா? இப்ப இதோட அவுட்புட் நம்ம வந்துட்டு ஸ்க்ரீன்ல பார்த்தோம். பட் வந்துட்டு அது இன்னும் டேபிள் ஃபார்மேட்டா வரல. ஸோ இதுக்கு வந்துட்டு நான் ஆட்ரிபியூட்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருக்கேன். ஸோ அது உங்களுக்கு தெரியல அப்படின்னா, அந்த வீடியோஸ் டேபிளோட வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க. நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் குடுக்குறேன். மேல அந்த கார்ட்லயும் லிங்க் குடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு கொஞ்சம் அப்பதான் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேவா? ஸோ பார்டர் வந்துட்டு சும்மா ஜெனரலா ஒரு 1 பிக்சல் வச்சுக்கலாம். தென் ரூல்ஸ் வந்துட்டு நம்ம ஆல். ஸோ எனக்கு எல்லாமே கவர் ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கலாம். செல் பேடிங் ஒரு 5 பிக்சல் குடுத்துக்கலாம்னு வச்சுக்கலாமே. 5 பிக்சல். தென் செல் ஸ்பேசிங். சாரி. அது ஒரு 5 பிக்சல் குடுத்துக்கலாம். ஓகேவா? சேவ் பண்ணிருங்க. சேவ் பண்ணிட்டு நம்மளோட டேபிள் டாக்ஸ் போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணுங்க. வந்துருச்சா? டீசென்ட்டா ஒரு டேபிள் ஃபார்மேட்ல வந்துருச்சா? ஸோ இதில எக்ஸ்ட்ரா 2னாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் 2 கன்டென்ட் போடணும். இன்னும் 2 ரோஸ் ஆட் பண்ணலாம்னாலும் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப பெரிய டிஃபிகல்ட்டான ஒர்க்ஸ் இல்ல. ஓகேவா? ஸோ சிமிலரா வந்துட்டு அதே மாரி டிடி குடுத்துக்கிறேன். டி டி டி. ஓகேவா? டிடி 2 3 டேட்டா வேணுன்றனால குடுத்துக்கிறேன். ஸோ இதெல்லாம் இன்னொரு தடவ ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். ஏன்னா வந்துட்டு இன்னொரு ரோ ஆட் பண்ணணும்னு சொன்னோம்ல. இப்ப இதோட வேல்யூ 3. இதுக்கு நேம் வந்துட்டு என்ன குடுத்தேன்னா, ராம். மார்க் வந்துட்டு 92. 4. சாரி. ஒன் செகண்ட். மவுஸ் கீழ போச்சு. ஓகே சாரி. 4 அண்ட் இதுல வந்துட்டு 3. 93. ஓகேவா? இப்ப சேவ் பண்ணிருங்க. தென் நம்ம இங்க வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ரிஃப்ரெஷ் பண்ணா எக்ஸ்ட்ராவாவும் நமக்கு ஆட் ஆயிடுச்சு. ஓ சாரி ரேம்ன்ற மாரி இருக்கு. ராம் 41. ஓகேவா? டன். இதுல வேற எதுவும் டேபிள்ல உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு, இல்ல வேற எதுவும் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னாலும், எனக்கு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நான் அதுக்கு டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் அதுக்கு அடுத்த வீடியோஸ்ல வந்து போஸ்ட் பண்றேன். ஓகேவா? அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பாய்.